வணக்கம். திடீரென மேடையில் பதறிய முதலமைச்சர் ஸ்டாலின், பெரியாரின் கைத்தடி வாங்கும்போது நடந்த நிகழ்வு. இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தந்தை பெரியார் அவர்களது 51வது நினைவு நாள் நேற்றைய தினம் மாநிலம் முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. அதன்படி அரசியல் கட்சி தலைவர்கள் தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு கீழ் அமைக்கப்பட்ட பெரியார் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து பெரியார் திடலில் அமைக்கப்பட்டுள்ள பெரியார் பகுத்தறிவு எண்ணி நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அப்போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு அது தொடர்பான வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது நேற்றைய தினம் சென்னை பெரியார் திடலில் அமைக்கப்பட்டுள்ள பெரியார் பகுத்தறிவு எண்ணி நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து அந்த நூலகத்தின் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து மேடையில் நடந்த விழாவில் ஆசிரியர் கி வீரமணி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் உரையாற்றினர். முன்னதாக மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தந்தை பெரியார் அவர்களது கைத்தடி மாதிரியை திராவிட கழக தலைவர் கி வீரமணி அவர்கள் நினைவு பரிசாக வழங்கினார். அப்போது நடந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது ஒரு பெரிய கண்ணாடி பேழையில் வைத்து தந்தை பெரியார் அவர்களது கைத்தடி மாதிரியை ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கினார். அப்போது ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கையிலிருந்து அந்த கண்ணாடி பேழை சற்று தவறியது. இதனால் அருகில் இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஐயா பார்த்து என்று பதறியடித்து அந்த கண்ணாடி பேழையை தூக்கி தனது நெஞ்சில் சாய்த்து கொண்டார். இந்த நிகழ்வு அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு நெகிழ்ச்சியடை வைத்தது. அந்த அளவிற்கு தந்தை பெரியார் அவர்கள் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டிருப்பதை இந்த நிகழ்வு காட்டியது. அது மட்டுமல்லாது இதனைத் தொடர்ந்து அந்த மேடையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேலி செய்து கொண்டிருப்போருக்கு இந்த கைத்தடி ஒன்றே போதும் என்றும், நான் இப்போது தாய் வீட்டிற்கு வந்திருக்கிறேன், தாய் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் எனக்கு உணர்ச்சி எழுச்சி ஏற்படுகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார். மேலும் இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகும் இது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் 2000 ஆண்டு இழிவுகளை கொளுத்தி திராவிட கருத்தியலால் சுயமரியாதை ஊட்டி தமிழினம் தலைநிமிரச் செய்த தந்தை பெரியாரின் கைத்தடி நம் நிலத்தை இனத்தை என்றும் காக்கும் என்றும், அந்த கைத்தடியை எனக்கு பரிசாக அளித்து நெகிழச் செய்துவிட்டார் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். மேலும் பெரியாரிய கருத்துக்களை அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்கும் அறிவுப்பணியை தொடர்வோம், எங்கும் பகுத்தறிவு பரவட்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிவிட்டுள்ளார். தந்தை பெரியார் அவர்கள் மட்டுமல்லாது அவரது கைத்தடிக்கும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.